நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு மார்ச் மாத ராசி பலன் 2024 காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் ராசியான ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிஷபராசி, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் எங்கே இருக்கார்? 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் மகர ராசியில் செவ்வாயோட சஞ்சரிச்சிருக்காங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. உங்கள் ராசிக்கு வந்து 10ஆம் இடமான கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் சனி புதன் கும்ப ராசியில் இருக்காங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ராகு மீன ராசியில் இருக்காங்க. 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் குரு மேச ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. இதுதான் மார்ச் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். மார்ச் மாதம் 8ஆம் தேதி சுக்கிரன் மற்றும் புதனோட பயிற்சி நடக்கும். மார்ச் மாதம் 14ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். மார்ச் மாதம் 15ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். மார்ச் மாதம் 26ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கை மாறுமா மாறாதா, இந்த மாதம் என்னென்ன விதமான நீங்கள் பலன்களை நீங்கள் அனுபவிப்பீங்க, என்னென்ன பலன்கள் நடக்கும், எல்லாமே நம்ம பார்க்கலாம் இந்த பதிவில். சரிங்களா? அதாவது பாருங்கள், உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் இருக்காருங்க. 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் செவ்வாயோடு இருக்கார். பிருகுமங்கல யோகம் சொல்லுவாங்க. சரிங்களா? நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு. ஆனால் நடுப்பகுதிக்கு மேலெலாம் பாருங்கள், உங்கள் ராசிநாதன் வந்து பாருங்கள், அதாவது வந்து 8ஆம் தேதிக்கு அப்புறம் 8ஆம் தேதிக்கு மேலெலாம் பாருங்கள் சுக்கிரன் வந்து சனியோட போய் சேருவார். எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் குழப்பங்களும் இருக்கும். சரிங்களா? குழப்பங்கள் தரக்கூடிய மாதம் தான் இந்த மார்ச் மாதம். அதனால் சிந்தித்து செயல்படுங்க, யோசித்து முடிவெடுங்க. ஒரு 3-4 தடவை யோசித்து முடிவெடுக்கிறது தப்பே கிடையாது. யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? பொதுவாகவே ராசிநாதன் சனியோடையோ ராகுவோடவோ எல்லாம் இருந்துருச்சுன்னா கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும். ஏன்னா இருள் கிரகங்கள், இருட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய மாதமாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு பண பிரச்சனைலாம் வராது உங்களுக்கு. சரிங்களா? பணம் வரும். இந்த மாதம் வருமானம் வரக்கூடிய மாதம், பணம் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதனோட வீட்டில் இருக்கார். குழந்தைகளோட ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. ஒரு சில ரிஷபராசி நேயர்களுக்கு குழந்தைகளுக்கும் கருத்து வேறுபாடு வரும். சரிங்களா? பையனுக்கோ இல்லை உங்கள் பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ அது கருத்து வேறுபாடு வரும். அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போகும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தெளிவாக யோசிச்சு முடிவெடுங்க. ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கிறீங்களா, யோசிச்சு முடிவெடுங்க. அதே மாதிரி ஒரு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா, கவனமாக முடிவெடுங்க. அவசர முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் செவ்வாய் 7ஆம் அதிபதி. அந்த செவ்வாய் 7ஆம் அதிபதி பாருங்கள் உங்கள் ராசிக்கு வந்து 9ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் நடுப்பகுதி 15ஆம் தேதிக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு போயிடுவார். சுக்கிரன் அங்கே போய் சேர்ந்துருவார். உங்களுக்கு சனி செவ்வாய் சேரக்கூடாது, இருந்தால் சுக்கிரன் சேர்க்கை ஓரளவுக்கு ஈடுகட்டிடும், பிரச்சனை வராது, சமாளிக்கும். சரிங்களா? சமாளிக்க வைக்கும் சுக்கிரன். அப்போ உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதம் கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு லாபங்கள் இருக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க, நிறைய வரன் பார்த்துட்டோம், கூட பழகினவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, கூட வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, எங்களோட வயசு கம்மியாக இருக்கவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் எங்களுக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது, அப்படி இழுத்துட்டே போகுதுங்க சார், இந்த மாதிரிலாம் நிறைய ரிஷபராசி நேயர்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. இந்த மாதம் 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துலையும் முன்பகுதியில் பாருங்கள் 9ஆம் இடத்துல, அப்புறம் 10ஆம் இடத்துக்கு போவார். நல்ல ஒரு வரன் வரும், நல்ல ஒரு வரன் உங்களுக்கு அமையும். இந்த மாதத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. திருமணம் ஒரு சில பேர் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு திருமணம் நடந்தணும், ஒரு சில பேர் நிச்சயம் பண்ணிடுவீங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி நிச்சயம் பண்ணவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு திருமணம் நடக்குங்கள. அந்த தடங்கள் தாமதம் மூலம் லைஃப் ஸ்மூத்தாக போகும். அதே மாதிரி லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த மாதம் நல்ல ஒரு மாதம் சொல்லிடலாம். காதல் திருமணம் உங்களுக்கு நிறைவேறிடும். பொதுவாக சொல்லப்போனால் இந்த மாதம் திருமணத்துக்கு உண்டான மாதம் சொல்லிடலாம். ஏன்னா இந்த மாதம் நிறைய பேர் நிச்சயம் பண்ணுவீங்க. ஒரு சில பேர் இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் ஒரு சில பேர் நிச்சயம் பண்ணவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லபடியாக திருமணம் நடக்கும். சரிங்களா? அற்புதமான மாதம். வரன் கிடைக்காமல் இருக்கவங்களுக்கு, வரன் தேடிட்டு இருக்கவங்களுக்கு, ஜாதகம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வரன் உங்களுக்கு தேடி வரும். பொண்ணுக்கு வந்து பையன் செட் ஆகலை, பையனுக்கு வந்து பொண்ணு செட் ஆகலைன்னு இருக்கவங்க பெற்றோர் ஒரு கவலை இருக்கும். அந்த கவலைகள் தீர்க்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். கவலைகள் எல்லாம் தீரும், பிரச்சனைகள் விலகும். அப்போ நல்ல ஒரு வரன் உங்களுக்கு தேடி வரும். சரிங்களா? ஒரு ராசிக்கு வந்து பாருங்கள் 10ஆம் இடத்துல சனி இருக்கார். 10ஆம் இடத்துல சனி இருக்கார். செவ்வாய் அங்கே போய் சேர்றாரு. சுக்கிரனோட அமைப்பு வந்து ஈடுகட்டிருன்னு முன்னாடி சொன்னேன். அதனால் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அபரிவிதமான முன்னேற்றம், நிறைய மாற்றங்களை பார்ப்பீங்க பிஸ்னஸில். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க, வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்க,
கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் அற்புதமாக இருக்குங்க. இந்த பூமியில் நீங்கள் எந்த ஒரு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, எந்த ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, ஆனால் இந்த மாதம் வந்து நல்ல ஒரு மாதமாக இருக்கும், ஜெயிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? நினச்சதெல்லாம் நடக்கும், நினச்சதெல்லாம் நடக்கும். என்ன சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும். என்னென்னா ராசிநாதன் வந்து பாருங்கள் உங்களுக்கு 10ஆம் இடத்துல சனியோடையும் செவ்வாயோடையும் போய் சேர்றதுனால சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும். அதனால தான் முன்னாடியே சொன்னேன், அவசர முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா கவனமாக பண்ணுங்கள். வரன் தேடுறீங்களா கரெக்டாக பார்த்து முடிவெடுங்க. சரிங்களா? அவசர முடிவுகள் எடுக்காமல் இருந்து பொறுமையாக யோசித்து முடிவு எடுத்திங்கன்னா இந்த மாதம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிடும். 11ஆம் இடத்துல ராகு இருக்கார். ராகு 11ல் இருக்கிறது ஒரு யோகம். உபஜயஸ்தானத்தில் பாருங்கள் சனி, செவ்வாய், சூரியன், ராகு, கேது இந்த மாதிரி பாவகிரகங்கள் 3, 6, 10, 11ஆம் இடத்துல இருக்கிறதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். அப்போ 11ஆம் இடத்துல ராகு இருக்கார். நிச்சயமாக இந்த மாதம் பாருங்கள் நிறைய லாபங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். நீங்கள் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சில பேர் ஆரம்பிப்பீங்க, ஒரு அஸ்திவாரம் ஒரு ஆரம்ப பகுதியாக இருக்கும். இந்த மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுவீங்க. இல்லை ஆல்ரெடி நாங்கள் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கோங்க சார், முன்னாடி சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம், பிஸ்னஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, லாபம் கிடைக்கல, பணம் வரமாட்டேங்குது, சேஃப்டி பண்ண முடியல, வர்றதுக்கும் செலவுக்கும் சரியாக போகுது, இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு உங்களால் ஆசையை என்னென்ன ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் உங்களால் நிறைவேற்றிக்க முடியும். ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, வீட்டுக்கு ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் சரி, டிவியாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் ஏதோ ஒன்று பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, வாங்க முடியும். இந்த மாதம் பணம் வரும், அந்த பணத்தை மிச்சம் பண்ண முடியும், பொருட்கள் வாங்க முடியும், சுபவிரயங்கள் ஏற்படும். ஏன்னா 12ஆம் இடத்துல குரு இருக்கார். 12ஆம் இடத்துல குரு இருக்கிறனால சுபவிரயங்கள் கொடுப்பார். ஒரு சில பேர் இந்த மாதம் வந்து பாருங்கள், முன்னாடி சொன்ன மாதிரி திருமணம் பண்ணுவீங்க, இல்லை குழந்தைகளுக்கு மொட்டையடிச்சு காது குத்துற மாதிரி இருந்தாலும், இந்த சீமந்தம் பண்ணுற மாதிரி இருந்தாலும், வளகாப்பு, இந்த மாதிரி ஏதோ ஒன்று சுபவிரயங்கள் ஏற்படும். இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஏதோ ஒன்று உங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி வெளிநாடு பிரயாணம், வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்டிருக்கவங்களுக்கு அது சுபவிரயங்கள் தான். தேவையில்லாத விரயங்கள் என்ன, அடுத்தவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து மாட்டிக்கிறது, இந்த ஷேர் மார்க்கெட்டில் போட்டு ஏமாந்து போகிறது, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்கள்ட்ட கையில் கொடுத்த பணம் அதை அடுத்தவங்க கையில் கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்பி வராமல் இருக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத இதெல்லாம். மருத்துவ செலவு, ஆனால் இந்த மாதம் அதெல்லாம் உங்களுக்கு இருக்காது. வெளியே பணத்தை கொடுத்தவங்க கூட திரும்பி இந்த மாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பணத்தை யார்ட்டும் வெளியே கொடுத்துருப்பீங்க, அந்த பணம் கூட உங்களுக்கு கைக்கு வரக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 12ஆம் இடத்துல குரு இருக்கார். அப்போ சுபவிரயங்கள் தான் ஏற்படும். ஏதோ ஒரு ரூபத்தில் பணம் வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? அதனால் முன்னாடியே சொன்னேன், பணம் வரக்கூடிய மாதம் ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் ரிஷபராசி நேயர்களுக்கு அமையும். வேலைக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கவங்க நல்ல வேலை கிடைச்சிருங்க உங்களுக்கு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்கார், அவர் 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. 6ஆம் இடத்தையும் உங்களுக்கு சுக்கிரனோட வீட்டை அதாவது இந்த துலாம் ராசியை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தையும் பார்க்குறதுனால அந்த உடம்புலேருந்து வந்த பிரச்சனை ஒரு சில பேர்த்துக்கு, எல்லாத்துக்கும் கிடையாது, ஒரு சில பேர்த்துக்கு இந்த உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். வண்டி, வீடு, வாகனம் அந்த வாங்கக்கூடிய யோகம், நிலம் வாங்கலாம், வீடு வாங்கக்கூடிய இந்த அமைப்பு, அதேமாதிரி வீடு கட்டக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே உங்களுக்கு உருவாகும் இந்த மாதம். நல்ல ஒரு அற்புதமான மாதம். கடன் வச்சுருக்கீங்க, நிறைய கடன் வச்சுருக்கீங்க, கடன் தொல்லையில் அவதிப்பட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். புதிய கடன் வாங்கலாம். பேங்க்கில் லோன் அப்ரூவ் ஆகலை, கிடைக்க மாட்டேங்குது, வெளியே கடன் கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்கிறவங்களுக்கு கடன் கிடைக்கும் இந்த மாதம். ஏன்னா 6ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு, 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இந்த வெளிநாட்டு பிரயாணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிருங்க. இந்த மாதம் தேவையில்லாத விரயங்களெல்லாம் உங்களுக்கு இருக்காது, சுப விரயங்கள் ஏற்படும். சரிங்களா? அடுத்தவங்ககிட்டலாம் போய் பணத்தை கொடுத்து மாட்டிக்க மாட்டீங்க. உங்கள் பணம் வந்து நீங்கள் செலவு பண்ணுறது, நீங்கள் வெளியே வந்து செலவு பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு ரீசனபுளாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக தான் நீங்கள் செலவு பண்ணுவீங்க. அதனால் இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக இருக்கும். நல்ல வேலை கிடச்சிரும். ஒரு சில பேர்களுக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஒரு சில பேருக்குலாம் சொந்த தொழிலில் அபாரமான வளர்ச்சி பார்ப்பீங்க. பணம் வரும், இந்த மாதம் பணம் வரும். சரிங்களா? உங்களால் சேமிப்பு பண்ண முடியும், கவலையே படாதீங்க. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் நல்ல யோகமான தசாபுத்தி நடக்கணும். நல்ல யோகமான நல்ல தசாபுத்தி, உங்கள் லக்னத்துக்கு யோகமான தசாபுத்தி நடந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும். லக்னத்துக்கு அவயோக கிரகங்கள் யார்? 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, அந்த கிரகங்கள் உங்களுக்கு தசாபுத்தி நடந்து பாவகிரகங்களோட சேர்க்கை ஏற்பட்டு, சனி, ராகு, செவ்வாய் இந்த மாதிரி காம்பினேஷன், இந்த சேர்க்கை ஏதோ இருந்துச்சுனாலும் அந்த லிங்க் ஏற்பட்டுச்சுன்னா பிரச்சனைகள் அதிகமாக தான் இருக்கும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, அந்த 12 கட்டத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன அமைப்பில் இருக்காங்க, உங்கள் வயசு என்ன, உங்கள் ஏஜ் என்ன வயதில் இருக்கீங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்கீங்களா, வேலைக்கு போயிட்டுருக்கீங்களா, இல்லை வெளிநாட்டில் இருக்கீங்களா, இதெல்லாமே தனிப்பட்ட ஜாதகத்தில் நம்ம பார்த்தா தாங்க தெரியும். சொந்த தொழில் ஜெயிப்பீங்களா மாட்டிங்களா, வெளிநாட்டில் ஒரு சில பேர் செட்டில் ஆவாங்களா, இல்லை உள்ளூருக்கு வந்துடுவாங்களா, இதெல்லாமே நம்ம அவங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தான் நம்ம டீப்பாக தெளிவாக சொல்ல முடியும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதுபடி தான் உங்களோட விதி போயிட்டுருக்கும்.
அப்போ உங்கள் தலையெழுத்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், உங்கள் விதி எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் சுய ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்கள் லைஃப் இனிமேல் எப்படி இருக்கும், நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, என்னென்ன காலகட்டங்கள் என்னென்ன நடக்கும், என்னென்னலாம் நடக்காது, இதெல்லாமே தனிப்பட்ட ஜாதகம் நவகிரகங்களை வச்சு பார்த்து, நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் வச்சு பார்த்து, லக்னம் லக்னாதிபதியோட நிலைமை என்ன கொடுப்பனையில் இருக்கீங்க, யோகத்தை அனுபவிப்பீங்களா மாட்டிங்களா, இது எல்லாமே தனிப்பட்ட ஜாதகத்தில் பார்த்தா பதில் தெரிஞ்சிடும். சரிங்களா? ஜாதகம் பார்த்தாலே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.